மிர்தாத் அவர்கள் வந்துட்டு ஒரு உயர்ந்த ஞானியா இருந்தா கூட அந்த இடத்துக்கு போகும்போது அவர் ஏத்துக்கல அப்படின்னா 7 வருஷம் பொறுமையா இருக்கிறாரு. நமக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்மீக தேடல் இருந்தால் போதும். ஆனா வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு வடிவத்துல வந்துட்டே இருக்கும். ஒரு அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு போகும். உள்ளுக்குள்ள வந்துட்டு மிகப்பெரிய மாற்றங்கள இதுவரைக்கும் நாம நெனச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே அது மாத்தி நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் மாஸ்டர்ஸ். எங்கெங்க இருக்கு திரை? எங்க வாய வந்துட்டு நாம மூடுனா உண்டே தவிர, அதுவா தானா மூடவே மூடாது. அந்த அளவுக்கு பேசிட்டே இருக்கிறோம். அவ்வளவு சுதந்திரம் நமக்கு வந்துட்டு. யார் என்ன வேணாலும் பேசக்கூடிய சுதந்திரம் இந்த பூமியில வந்துட்டு எல்லாருக்குமே உண்டு. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். மிர்தாத்தின் புத்தகத்தை பத்தி நாம நேத்து பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவா இப்ப நாம தொடர்ந்து பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கு நமது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், ஒரு புத்தகத்தை நாம படிக்கும்போது அதனுடைய ஞானம் என்னன்றத நாம தெரிஞ்சுக்கணும். நேத்து நாம வந்துட்டு அந்த புத்தகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை நாம பார்த்தோம். அந்த கதையே நமக்கு மிகப்பெரிய பதில்களை கொடுத்திருக்கு. எத்தனையோ கேள்விகளுக்கான பதில்கள் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஒரு இளைஞன் தன்னுடைய ஆன்மீக தேடல்ல ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்போது, அவனுக்கு ஏற்படும் தடைகள் எவ்வளவு கடினமானதா இருக்கும் அப்படிங்கிறத நாம நேத்து பார்த்தோம். ஆனா, அதே போல பயணத்த தான் ஒவ்வொரு ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். மிர்தாத் அவர்கள் வந்துட்டு ஒரு உயர்ந்த ஞானியா இருந்தா கூட, அந்த இடத்துக்கு போகும்போது அவரு ஏத்துக்கல அப்படின்னா 7 வருஷம் பொறுமையா இருக்கிறாரு. அப்படித்தான் ஒவ்வொரு குருமார்களும் தன்னை வந்துட்டு மிக பெரிய, மிக உயர்ந்த பொறுமையில தன்னை வச்சுக்கிறாங்க. பொறுமை, சகிப்புத்தன்மை இது எல்லாமே அவங்க கிட்ட உயர்வா இருக்கு. அந்த பணிவான குணம் இது எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு எந்த நேரத்துல வெளிப்படணுமோ, அந்த நேரத்துல தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க. அதுவரைக்கும் அவங்க எல்லாருமே சைலண்டா தாங்க இருப்பாங்க. அதேபோல நெறைய பேர் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஆன்மீக தேடல் உள்ள ஒவ்வொருவருக்கும் வந்துட்டு நிறைய ஆ கடினமான பாதைகள் இருக்கு. அவர் நேத்து போன மாதிரி ஒரே நேர்கோட்டு பாதையா இருக்காது. அந்த இளைஞர் பயணித்த மாதிரி. நெறைய பாதைகள் எல்லாமே வந்துட்டு கரடு முரடா இருக்கும். கற்கள் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பெரிய பள்ளம் இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு பெரிய பெரிய அ மேடுகள் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம தாண்டி போகணும். ஆனா அங்க வந்துட்டு இந்த பற்றுகள் நம்ம நாம எதெல்லாம் பற்றுகளா வச்சுட்ருக்கோமோ, அதெல்லாம் நாம விடும்போது, நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் அப்படிங்கிறது விடும்போது, ரொம்ப கடினமானதா இருக்கும். ஆனாலும் வழிகாட்ட பல ரூபத்துல, ஏதோ ஒரு வடிவங்கள்ல நமக்கு அதுக்கான வழிகாட்டுதல் இருக்கும். நமக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்மீக தேடல் இருந்தால் போதும். ஆனா வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு வடிவத்துல வந்துட்டே இருக்கும். அது சில நேரங்கள்ல ஒரு புதிரா இருக்கலாம். இல்லன்னா பெரிய பெரிய சவாலா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது மிர்தாத் புக்கு. நெறைய சவால்கள் கூட இருக்கலாம் இந்த இடத்துல. உண்மைதானே மாஸ்டர்ஸ்? நம்ப எழுந்து காலையில தியானம் செய்யறதோ, இல்லன்னா வந்துட்டு ஒரு புக்கு படிக்கிறதோ, இல்ல ஒரு சத்சங்கம் கேட்கிறதோ, எவ்வளவு ஒரு சவாலா இருக்கும் ஒரு ஒரு நேரத்துல. நமக்கு இந்த நேரம் இருக்கா? கிடைக்குமா? நம்மளால செய்ய முடியுமா? ஒரு 41 நாள் வச்சுட்டு நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு பண்ணி பாருங்களேன். எவ்வளவு தடைகள் இருக்கும். அந்த 41 நாள் முடியறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும் நமக்கு வந்துட்டு. அப்படிதான் நமக்கு இந்த ஆன்மீக பாதை அப்படிங்கிறது, ஆன்மீக பயணம்ங்கிறது இருக்கும். அதேபோல இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்வாங்க இல்லையா? அந்த தீர்க்க தரிசனங்கள் கூட வந்துட்டு மிகப்பெரிய ஒரு திட்டத்துடைய பகுதி தான். மெர்தாத் என்ன சொல்றாரு, ஒருத்தர் வருவாரு. அவர் வந்துட்டு இந்த புத்தகத்த உன்கிட்ட வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திட்டங்கள். இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய திட்டங்களோட தீர்மானிக்கப்பட்ட பகுதிகள் தான் எல்லாமே இது வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா, நம்மள வந்துட்டு இந்த ஆன்மீக பயணம் ஒரு அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு போகும். உள்ளுக்குள்ள வந்துட்டு மிகப்பெரிய மாற்றங்கள இதுவரைக்கும் நாம நெனச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே அது மாத்தி நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் மாஸ்டர்ஸ். இப்ப நாம அந்த மிர்தாத் புத்தகத்துக்குள்ள போகலாம். பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இது எல்லாமே மாஸ்டர்ஸ். ஆனா ஒவ்வொன்னுமே நமக்குள்ள வந்துட்டு
ஒரு சாட்டை அடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்கு அவருடைய வார்த்தைகள். ஸோ நாம அதுக்குள்ள போகலாம். மிர்தாத் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச ஆரம்பிக்கும்போதே, அ சமாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஆமாமா, தெய்வத்தோட வடிவம் வந்திருக்கு, பேசப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசுவாரு. ஆனாலும் எல்லா சிஷ்யர்களும் காத்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய பேச்சுக்காக. அப்ப மிர்தாத் அந்த நொடிக்காக 7 வருஷம் காத்துட்டு இருக்காரு. பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பயுமே நமக்கு வந்துட்டு இந்த மடாலயங்கள், ஆசிரமங்கள் இல்லன்னா இப்ப நாம பண்ற ஆம் எதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா, நான் அப்படிங்கிற வார்த்தைய உபயோகிக்க கூடாது. நாம் அப்படிங்கிற வார்த்தைய உபயோகப்படுத்தணும். ஏன்னா, நான் அப்படின்னா, அங்க வந்துட்டு சுயநலம் இருக்கும், இல்லன்னா அகங்காரம் இருக்கும், இல்லன்னா என்னுடையது அப்படிங்கிற பற்று இருக்கும். ஆகையால நான்கிற வார்த்தைய படுத்தக்கூடாது. நான்கிற வார்த்தைய உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது உண்டு. ஆனா, இங்க மிர்தாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானுங்கிற வார்த்தைய சத்தமா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நானு இதுவரைக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த மடாலயத்துக்குள்ள, நானுங்கிற வார்த்தைய வந்துட்டு சத்தமா சொல்லுங்க. ஆனா, அதே மடாலயத்துக்குள்ள சமாதி எப்படி இருக்காரு? தற்பெருமை பேசிட்டு, நாங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்காரு. நான் தான் இந்த மடாலயத்தையே வந்துட்டு அழகா நிர்வாகம் பண்ணியிருக்கேன், நல்லா வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமையோட இருக்காரு அங்க சமாது. ஆனா, அந்த இடத்துல எப்படி பேசுறாரு மிர்தாத் அப்படின்னா, நானுங்கிற வார்த்தைய சத்தமா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதோட உங்க கண்கள வந்துட்டு நெறைய திரைகள் மூடி இருக்கு. உங்க வாய், அதாவது உங்க உதடுகள வந்துட்டு எண்ணற்ற முத்திரைகள் மூடி இருக்கு. அத எல்லாத்தையும் சுத்தமாக்குங்க. அதையெல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கண்களுக்கு எங்க மாஸ்டர்ஸ் இருக்கு? நாம கண்ண மூடுனா தான் உண்டு. ஆனா, எண்ணற்ற திரைகள் மூடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாத்தையுமே நீக்கணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு சரியான பாதை தெரியும். அதுவரைக்கும் உங்களுக்கு அந்த பாதைகள் தெரியாது. முத்திரைகள் இருக்கு உங்க வாய், உங்க உதட்டின் மேல நெறைய முத்திரைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எது மாஸ்டர்ஸ் நம்ம கண்கள் மேல இருக்கிற திரைகள்? அழகா கண்ண திறந்தா இந்த உலகத்த பார்க்குறோம். எங்கெங்க இருக்கு திரை? எங்க வாய வந்துட்டு நாம மூடுனா உண்டே தவிர, அதுவா தானா மூடவே மூடாது. அந்த அளவுக்கு பேசிட்டே இருக்கிறோம். அவ்வளவு சுதந்திரம் நமக்கு வந்துட்டு. யார் என்ன வேணாலும் பேசக்கூடிய சுதந்திரம் இந்த பூமியில வந்துட்டு எல்லாருக்குமே உண்டு. அப்போ வாய் கூட வந்துட்டு நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்கு. அப்போ இங்க எல்லாமே சுதந்திரமா இருக்கும்போது, எங்க இங்க திரை இருக்கு? எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியலல்ல. தோணுதில்ல அப்படி நமக்கு? ஆனா, அவரு சொல்ற திரைகள் என்ன தெரியுமா மாஸ்டர்ஸ்? நம்ம ஐம்புலன்கள் தான் அப்படிங்கிறார். நம்மளுடைய ஐம்புலன்களும் திரைகளா இருக்கு. எப்படி மாஸ்டர்ஸ்? கண்களால பார்க்கறது எப்படி? திரையா இருக்கும். கண்ணால பார்க்கறது எல்லாமே நல்லா தெரியுது இல்லையா நமக்கு? ஆனா, நீங்க உங்க பார்க்கும் விதங்கள் அதுதான் அங்க தவறா இருக்கு. இது எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இது ஒரு சதுரம், இது ஒரு வட்டம், இது ஒரு நீள்வட்டம். அதாவது நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோ, அப்படியே நீங்க பார்க்குறீங்க. இது அழகா இருக்கு, இது அழகா இல்ல. ஒரு இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப மனசுல எது பதியப்பட்டிருக்கோ, அத பொறுத்து தான் நீங்க அத கவனிக்கிறீங்க. உண்மைதானே மாஸ்டர்ஸ். இப்ப நம்ம ஒரு புது இடத்துக்கு போனா, அந்த இடத்த வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். ஆனா, அதுவே பழகின ஒரு இடத்துக்கு போகும்போது, சில நேரங்கள்ல சந்தோஷங்கள் இருக்கும், சில நேரங்கள்ல துக்கங்களும் இருக்கும். ஏன் அந்த துக்கங்கள் வருது அப்படின்னா, அங்க நம்மளுடைய முன்னாடி நடந்த நிகழ்வுகள், ஞாபகங்கள், வாசனைகள் எது இருக்கோ, அது எல்லாமே நம்ம மனசுக்கு ஞாபகத்துக்கு வருது. அழகா அண்மையில ஒரு மாஸ்டர் எனக்கு ஒரு சென்டென்ஸ் அனுப்புனாரு. அது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு லெட்டர் விடுபட்டிருக்கும் தமிழ் வந்துட்டு. இல்லன்னா மாத்தி போட்டிருப்பாங்க. அதாவது அ திரை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரை போட்டுட்டு வந்திருக்கும். இல்லன்னா சென்டென்ஸ் மாறி மாறி இருக்கும் வந்துட்டு. ஆனா அத படிக்கும்போது அந்த வரிகள்ல அந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். ஆனா ஆரம்ப எழுத்து மட்டும் கரெக்ட்டா இருக்கும். அப்படி இருக்கிற அந்த நேரத்துல வந்துட்டு அத படிச்சோம் அப்படின்னா, அப்படியே அழகா படிச்சுட்டு போயிட்டேன். எந்த தவறும் கிடையாது. ஆனா அந்த சென்டென்ஸ்ல தவறுகள் நெறைய இருக்கு வந்துட்டு. ஆனா நம்ம படிக்கும்போது ஈஸியா படிச்சுட்டு போயிட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம மைண்ட்ல வந்துட்டு ஒரு பதிவு இருக்கு. இந்த லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல இருக்கு இல்லையா? அத வச்சு அழகா படிச்சுட்டு போயிடுவோம். ரொம்ப ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம் அத வந்துட்டு.
அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆமா இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா படிக்கும்போது நமக்கு தெரியாது. அப்படி நம்ம மைண்ட்ல படிக்கும்போது, படிச்ச கல்வி, இல்லன்னா கத்துக்கிட்ட சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிறதால, நீங்க உலகத்த உள்ளது உள்ளபடி உங்களால பார்க்க முடியல. ஸோ அது எல்லாமே ஒரு தடையா இருக்கு, ஒரு திரையா இருக்கு. அதுபோல தான் உங்களுடைய வார்த்தைகள் கூட. உங்க மனசுல எது இருக்கோ, அத உங்களால வெளிப்படுத்த முடியல. அத வந்துட்டு மூடி மறைச்சு வச்சிருக்கீங்க நீங்க எல்லாமே. எதுக்காக இது எல்லாமே அப்படின்னா, அ யாரையும் நாம துன்பப்படுத்தக்கூடாது. இல்லன்னா, சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரோட நாம இருக்கணும். அதாவது நல்லவன் அப்படிங்கிற பெயரோட நாம இருக்கணும். இல்லன்னா பழக்க தோஷம். நாம வந்துட்டு இப்படியே பழகிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இந்த பழக்கங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, வாய வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளையோ, உணர்ச்சிகளையோ வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு தோணலாம் மாஸ்டர்ஸ், எப்படி நமக்கு இருக்க கோபம் எல்லாமே இருக்கு இல்லையா? அதெல்லாம் வெளிப்படுத்திட்டா சரியா போகுமா அப்படின்னா, நிச்சயமா மாஸ்டர்ஸ். ஒரு முறை உங்களுக்கு அந்த தவறு இழைக்கப்படலாம். ஆனால் வந்துட்டு அதில நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா அங்க வந்துரும். ஆனா நீங்க அத மூடி வைக்க, மூடி வைக்க பல நேரங்கள்ல எல்லாத்தையுமே நம்ம மூடி வைக்கிறதா இருக்கும். அதுதான் நமக்கு முத்திரைகளா, திரைகளா நம்ப உள்ளது உள்ளபடி பார்க்க முடியாத அளவுக்கு மாத்திருக்கு. எண்ணற்ற திரைகள் இருக்கு அப்படிங்கிறாரு. எண்ணற்ற திரைகள், எண்ணற்ற முத்திரைகள். 1, 2லாம் கிடையாது. எண்ணற்ற முத்திரைகள் உங்க வாய் மேல பூட்டியிருக்கு. உங்க கண்கள் மேல போர்த்தி இருக்கு. அது எல்லாத்தையுமே விலக்குங்க. இத நீங்க வந்துட்டு அ எப்படி விலக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதாவது இந்த உலகத்த நாம இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு நம்ம தீர்மானிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த வார்த்தைகள மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவங்க கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்கள வந்துட்டு திருத்த முயற்சி பண்ணாதீங்க. இந்த உலகத்துல தவறுகள், சமுதாயத்துல இப்படிப்பட்ட தவறுகள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. அந்த தவற அவங்க திருத்திக்கணும், இல்ல சமுதாயத்துல திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. உங்கள நீங்க திருத்துங்க. உங்கள நீங்க மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. அந்த திரைகள் எல்லாத்தையுமே விலகு விலகுன்னு சொல்லிட்டு, நீ அது கூட போராடாதீங்க. நீங்க உங்களுக்குள்ள மாற்றத்த கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுடைய அணுகுமுறைகள நீங்க மாத்துங்க. அப்ப வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த திரைகள் எல்லாமே விலகிடும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய சொல் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீக்கும் சொல். இத எல்லாத்தையுமே திறக்கும் சொல் ஒண்ணே ஒண்ணு. எது அப்படின்னா, நான் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறாரு. நான் அப்படிங்கிற வார்த்தை மிகப்பெரிய சாவி அப்படிங்கிறார் மாஸ்டர்ஸ். ஆனா இதுவரைக்கும் நான்னாலே நம்ம சொல்றதுக்கு யோசனை பண்ணுவோம். ஐயோ! சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மிர்தாத் வந்துட்டு நானுங்கிற வார்த்தை தான் மிகப்பெரிய சாவி அப்படிங்கிறாரு. இந்த திரைகளையோ, இந்த பூட்டுகளையோ உடைக்கக்கூடிய சக்தி அதுக்கு மட்டும் தான் இருக்கு. நீங்க நான் அப்படிங்கிறத சத்தமா சொல்லும்போது, நீங்க சொல்லி பாருங்களேன் உங்களுக்குள்ள நான் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு கூச்சமா இருக்கும், எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஐயோ! என்னடா இது நம்மள நாமளே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய எண்ணங்கள் நமக்குள்ள ஓடும். ஆனா, அவர் சொல்றாரு, நானுங்கிற வார்த்தைய நீங்க சொல்லும்போது, மனதார உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கோங்க. இறைவா, நான் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லும்போது, எனக்குள்ள ஏற்படுற இந்த துன்பங்கள்ல இருந்து எனக்கு அடைக்கலம் கொடு. நான் அப்படிங்கிற பரவசத்தை உணர்வதற்கு எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிறார். என்ன நான் உணர்றதுக்கு கூட ஒரு வழிகாட்டுதல் தேவையா இருக்கு. உண்மைதானே மாஸ்டர்ஸ்? நான் அப்படின்னா மத்தவங்கள பத்தி நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். ஆனா நம்மள பத்தி நாம யோசிக்கவோ, சொல்றதுக்கோ வார்த்தைகள தேடுறோம். என்ன சொல்லணும்? என்ன பத்தி என்ன இருக்கு சொல்றதுக்கு? நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணும். அது வந்துட்டு அ இன்னும் அதுக்கு அடுத்து போகும்போது இன்னும் பார்க்கலாம். அந்த வார்த்தைய சொல்லும்போது வந்துட்டு அந்த சத்தத்த குடுங்க. அதாவது உள்ளுக்குள்ள இருந்து மனதார சொல்லுங்க அந்த வார்த்தையை. அந்த வார்த்தைய நீங்க வந்துட்டு சொல்லும்போது, உங்களுக்குள்ள வந்துட்டு எண்ணற்ற எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு, குழப்பங்கள் ஓடிட்டுருக்கு அப்படின்னா, அங்க நான் அப்படிங்கிறது பலவீனமாகி இருக்கு. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? நான்கிறத உங்களால சொல்ல முடியலன்னா, அந்த நான் பலவீனத்துல இருக்கு. ஆனா என் மேல எனக்கே நம்பிக்கை இல்ல. என் மேல எனக்கே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் என்கிட்ட இல்ல. அதனால தான் நான் அப்படிங்கிற சொல்ல சொல்றதுக்கே
நான் பயப்படுறேன், தயங்குறேன். ஆகையால அந்த எண்ணங்கள், குழப்பங்களை நீக்கணுமே தவிர, நான் அப்படிங்கிறத கிடையாது. இன்னைக்கு நான் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்படுது. ஆனா உண்மையான நான நீங்க உச்சரிக்கும்போது, உங்களுடைய வார்த்தைகள் ஒண்ணு ஒண்ணும் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சியில மூழ்கி இருப்பீங்க. நீங்க அந்த வார்த்தைய உபயோகப்படுத்தும்போது. அப்போ உங்களுடைய வாய் வந்துட்டு அவ்வளவு அழகா ன் அ மணக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இத உங்களால உங்களுடைய எண்ணங்களாலயும், குழப்பங்களாலயும் வெளிப்படுத்த முடியல அப்படின்னா, உங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே கசக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் சாவின் ஷி சீல் அப்படிங்கிறாரு. அதாவது அ சீல் நமக்கு தெரியும்ல, ஒரு புண்ணுல இருந்து வழிந்து அந்த வெள்ளையா ஒண்ணு வரும் இல்லையா? அதுதான் சீழ் அப்படின்னு சொல்வோம். ஸோ அப்படி அந்த எண்ணங்களாலயும், குழப்பங்களாலயும் உங்களால வெளிப்படுத்த முடியலன்னா, அந்த நான் ரொம்ப பலவீனமா இருக்கு. அப்போ உங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் கூட கசப்பா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் உங்களுடைய மரணத்தின் சீழ் வடியும் அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படிங்கிறது ஒரு படைப்பாற்றல் மிக்க சொல். ஆனா, அது எல்லாத்தையுமே நீங்க எதுக்குள்ள பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னா, உங்களுடைய ஐம்புலன்களுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க பார்க்கிறது தான் உலகம் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. நான் கண்ணால இங்க எது எனக்கு சொல்லப்பட்டு இருக்கோ, எத நான் கேட்டிருக்கிறனோ, எத நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறனோ, பார்த்துருக்கிறனோ, பழகி இருக்கனோ, அதுதான் உலகம் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு எல்லாத்தையுமே மூடி மறைச்சு வச்சிருக்கீங்க. ஆகையால அத எல்லாத்தையும் விலக்குங்க. அப்படி நீங்க விலக்கும்போது, உங்களுடைய இதயத்திலிருந்து ஜீவ ஆற்றல் வழிந்தோடும் அப்படிங்கிறாரு. உங்க இதயத்திலிருந்து உங்களுடைய சக்தி, அதுதான் ஜீவாற்றல். உயிர் துடிப்பான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். உங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல், ஜீவ ஆற்றல் பாய்ந்து ஓடும். அந்த நேரத்துல, அந்த நான் எப்படி இருக்கும்னா, படைக்கப்பட்ட சொல்லாகவும் இருக்கும். அதாவது படைக்கப்பட்ட பொருளாகவும் இருக்கும். படைப்பவனாகவும் அந்த சொல்லே மாறும் அப்படிங்கிறார். நான்கிறது எப்படிப்பட்ட விஷயங்களால மூடியிருக்குங்கிறத அழகா சொல்லியிருந்தார் இல்லையா மாஸ்டர்ஸ்? நம்மளுடைய ஐம்புலன்களால மூடியிருக்கு. நம்மளுடைய பழக்கவழக்கங்களால மூடியிருக்கு. ஆனா அந்த திரைகளும், முத்திரைகளும் விலகும்போது, நான் அப்படிங்கிறது அவ்வளவு அழகா வெளிப்படும். அது வந்துட்டு ஜீவ ஆற்றல் இதயத்திலிருந்து வெளிப்படும் அப்படிங்கிறாரு. ஸோ மாஸ்டர்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? நான் அப்படிங்கிறத நாம மூடியிருக்கிற அந்த திரைகளை விலக்க முயற்சி பண்ணணும். இன்னும் அந்த நான பத்தி இன்னும் அழகா ஆ சொல்றாரு மாஸ்டர்ஸ். என்ன அப்டின்னா, மனிதன் எப்படி இருக்கிறான் அப்டின்னா, இன்னைக்கு வந்துட்டு ஆ அதாவது எல்லாத்தையும் போர்த்தி ஒரு உறை ஒரு கத்திக்கு நாம ஒரு உறை வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த வாள்க்கு ஒரு உறை வச்சிருப்பாங்க. அது மாதிரி மனிதன் கூட எப்படிப்பட்டவன் அப்டின்னா, ஒரு நெறைய உறைகள் போட்ட ஒரு கடவுள் அப்படிங்கிறார். மனிதன் அப்படிங்கிறவன் நெறைய உறைகளால மூடப்பட்டிருக்கிற இறைவன். பொதிந்த கட்டுக்குள் உள்ள கடவுளே மனிதன் அப்படின்னு அழகான வார்த்தைகள்ல சொல்லியிருக்காங்க. அது என்ன உரைகள் மாஸ்டர்? ஐம்புலன்கள பத்தி நாம பார்த்தோம். நான் அப்படிங்கிறத போத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 விஷயங்கள சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, ஒண்ணு காலம், இன்னொன்னு வந்துட்டு நம்மளுடைய உடல். இந்த 3 விஷயங்கள் காலம், ஐம்புலன்கள், உடல் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களால மனிதன் வந்துட்டு தனக்குள்ள இருக்கிற இந்த இறைத்தன்மையை சுத்தமா உணர தெரியாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. காலம் எப்படி மாஸ்டர்ஸ் நம்மளால உணர முடியாம பண்ணுது அப்படின்னா, நாம பொறந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுறோம்? வளர்ந்தோம். அதுக்கப்புறமா நிச்சயமா நமக்கு இளமை உண்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு முதுமை உண்டு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு ஓட்டத்துக்குள்ள நாம எப்பயுமே ஓடிட்டு இருக்கிறோம். இந்த கால உணர்வு உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய எல்லையற்ற இறைத்தன்மையை உங்களுக்கு உணரத் தடையாக இருக்கு. பத்ரி சார் கூட எப்பயுமே சொல்வாரு, "வயச பத்தி யோசிக்கக் கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, வயதுக்கும் நம்மளுடைய ஞானத்திற்கும், நம்மளுடைய ஆன்மீக தேடலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிகழ்காலத்துல நீங்க இருங்க. அவ்வளவுதானே தவிர, அத பத்தி யோசிக்க தேவையில்ல. எனக்கு 60 வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு. பெரும்பாலும் வந்துட்டு தியானத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னாலே, அவங்க வந்துட்டு ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு இளைஞர்கள் கூட வராங்க. இருந்தாலும் வந்துட்டு பொதுவா 40 வயசு மேல இருப்பாங்க. ஐயோ! நான் இது நாள் வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெறைய பேர் சொல்றது உண்டு வந்துட்டு. ஆனாலும் வந்துட்டு, அத பத்தி நீங்க யோசிக்க தேவையில்ல. மாஸ்டர்ஸ் நாம 100 வயசுன்னு நாம கணக்கிட்டு வச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு 60 வயசுன்னு சொல்லிட்டு கணக்கிட்டு வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே எத்தனையோ பேர் வந்துட்டு, ஆ 1000 வருடங்கள்
5000 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அகத்தியருடைய காலம் 5000 வருடங்கள்னு சொல்லிட்டு நாம படிச்சிருக்கிறோம். ஸோ எல்லாராலையும் அதே போல கூட வாழ நினைத்தால் வாழலாம். அதத்தான் நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இறப்போ, முதுமை எனக்கு நான் ஆயிடுச்சு. நான் பொறக்கிற அன்னைக்கு என்னுடைய டெத் எழுதி வச்சாச்சு. ஸோ அத நோக்கி தான் நான் போயிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு நாள் எனக்கு குறைஞ்சிட்டே இருக்கு. டெத்து கிட்ட நான் போயிட்டே இருக்கிறேன். பொறக்கும்போதே நமக்கு அந்த எண்ணத்த குடுத்துடுறாங்க வந்துட்டு. ஸோ பிறப்பு, இறப்பு, முதுமை, வாழ்க்கை இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஓட்டத்துக்குள்ள நாம ஓடிட்டு இருக்கிறோம். இந்த கால உணர்வ நீங்க தாண்டி வெளிய வரணும். அதுக்கு எப்படி தாண்டுறது மாஸ்டர்ஸ்? அத போய் நம்ம எப்படி தாண்ட முடியும் அப்படின்னா, நிகழ்காலத்துல உங்க மனச நீங்க வச்சுக்கோங்க அப்படின்றாரு. கடந்தது முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நடந்து முடிஞ்சு போன விஷயங்கள். எதிர்காலம் அப்படிங்கிறது எதுவோ தெரியாது. ஆனாலும் இருக்கு. அத பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும்? ஆ இப்போ நாம எப்படி இருக்கிறோம்? இந்த நிமிஷம் நான் என்ன செய்றேன்? இந்த நிமிஷத்துல நான் செய்ற வேலைகள்ல என்னுடைய மைண்ட் அங்க இருக்கா? இல்ல வெளிய எங்கேயாவது ஓடிட்டுருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கை ஒரு வேலை செஞ்சுட்டுருக்கோம். மனசுல ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கும். யார்கிட்டயாவது பேசிட்டுருப்போம். அந்த பேச்சு ஒரு வார்த்தைகள்ல இருக்கும். ஸோ 3மே 3 இடத்துல ஓடிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும். அத நாம பிராக்டிஸ் பண்ணணும். நிகழ்காலத்துல இருக்க பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா, நிகழ்காலத்துல நீங்க போடுற விதைகள் தான் எதிர்காலத்துல மரங்கள் மாஸ்டர்ஸ். ஆகையால இந்த நிகழ்காலத்துல உங்களுடைய நேரத்த காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை, அந்த 24 மணி நேரத்த நம்ம வந்துட்டு பிளான் பண்ணாலே போதும் நமக்கு. இந்த நேரம் அதாவது என்னுடைய வேலைகள் இது இது இருக்கு. இது இத நான் செய்யணும். எப்படி செய்யணும்? என்ன செய்யணும்? நம்மளுடைய மைண்ட நாம வந்துட்டு அதுக்குள்ள வச்சாலே போகுது. அதாவது 1 வாரத்துக்கு அப்புறம் 1 மாசம் சம்பளம் வருது அப்படின்னா, அந்த சம்பளத்த நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத நாம பிளான் பண்றது தவறு கிடையாது. ஆனா வந்துட்டு 25 வருஷம் கழிச்சு, இல்லன்னா 50 வருஷம் கழிச்சு, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் தவறு அப்படிங்கிறார். நம்மளுடைய எண்ணத்துல நாம அத விதைச்சிடுறோம் அந்த இடத்திலேயே. ஆகையால தேவையில்ல. நீங்க நிகழ்காலத்துல எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு உற்சாகத்தோட இருக்கீங்களோ, அத பொறுத்தே எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும். ஆகையால நிகழ்காலத்துல இருங்க. காலத்தை தாண்டி நீங்க வாழணும்னு நெனச்சீங்கன்னா, நிகழ்காலத்துல இருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு விஷயம் என்னத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடல். உடல்ங்கிறது நமக்கு ஒரு கருவிதான். அது நாம வந்துட்டு இந்த உலகத்துல வாழத் தேவையான ஒரு கருவி. அதன் மூலமா நம்ம நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறோம். அனுபவபூர்வமா எடுத்துக்கிறோம். எல்லாமே ஓகே. ஆனா என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, இந்த உடல்ல நாம எதெல்லாம் இந்த ரசிக்கிறோமோ, இல்ல உணர்றோமோ, அதுதான் நாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சிடுறோம். அதாவது நம்மள இந்த உடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைக்குள்ள வச்சிடுறோம். அந்த உடலுக்கு எது சந்தோஷமோ, அந்த உடலுக்கு எது வலியோ, அதனுடைய உணர்வுகள்ல நாம பயணம் செய்றோம். அந்த சந்தோஷம் தான் சந்தோஷம். இந்த உடலுக்கு அதாவது ஒரு கம்ஃபர்டபுளா நான் உட்காந்துக்கணும். இருக்கிற இடம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஒரு இடத்துல போய் உட்காந்தா நல்லா குஷன் இருக்கணும். இல்ல நான் போய் படுத்தா ஒரு நல்ல ஒரு பெட் இருக்கணும். அப்படி இருந்தா தான் எனக்கு அது சந்தோஷம். என் உடலுக்கு வந்துட்டு சரியான ஒரு வசதி இல்ல அப்படின்னும்போது, அது எனக்கு துக்கமா மாறுது. ஸோ எந்த இடத்துல இருந்தாலும், அந்த இடத்துடைய சந்தோஷத்த அனுபவிக்க முயற்சி பண்ணணுமே தவிர, இந்த உடலுக்கு தகுந்தது தான் நமக்கு தேவை. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்மள வரையறைக்குள்ள வச்சிடக்கூடாது. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உடல் எங்க அழிஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள ஆரம்பமாயிடும். ஸோ அந்த பயத்தோடயே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பயணம் இருக்கும். ஆகையால இந்த உடலுக்கு அப்படிங்கிற எல்லைகள நீங்க உடைத்தெறிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவே இந்த உடலையே நாம என்ன பண்றோம்? அதுதான் நம்மளுடைய மையமா வச்சுடுறோம். நம்மளுடைய நான் அப்படிங்கிறது இந்த உடலாவே நெனைச்சிட்டு நாம வாழ்ந்துறதால என்ன ஆகுது? அதுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்திய நீங்க மறந்து போறீங்க. அத வந்துட்டு அந்த தெய்வீக தன்மைய வந்துட்டு, அந்த இறைநிலையை வந்துட்டு நீங்க வெளிய கொண்டு வரணும். அப்போ இந்த உடலை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நான் அப்படிங்கிறத நீங்க உணரணும் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடியே நாம பார்த்தோம் ஐம்புலன்கள். ஐம்புலன்கள் பத்தி நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? அதத்தான் வந்துட்டு உலகமா நம்ப நெனைக்கிறோம். ஸோ அதுலருந்து நம்ம நெனைக்கிற இந்த ஞானம். இந்த 3 விஷயங்கள்லயுமே வந்துட்டு
போர்த்திருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை பொதிந்திருக்கு, அதுக்குள்ளார பொதிந்திருக்கு அப்படிங்கிறாரு. அழகா உண்மையிலேயே மாஸ்டர்ஸ் கவிஞருங்கிற தலையோ என்னவோ தெரியல. புவியரசு அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு கலைநயத்தோட, இலக்கியத்தோட குடுத்திருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அந்த இறைத்தன்மையை உணர்றதற்கு உங்களுக்கு தடையா இருக்கிறது உங்களுடைய ஐம்புலன்கள், உங்களுடைய உடல், உங்களுடைய காலம். இது 3மே வந்துட்டு உங்களுக்கு தடையா இருக்கு. ஆகவே அந்த தடைகள்ல இருந்து வெளிய வாங்க. இது 3ம் வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு ஜன்னல் மாதிரி. உங்க வீட்ல இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா இந்த உலகத்த பார்க்குறீங்க அப்படின்னா, அது ரொம்ப அழகானது. அது அறிவுபூர்வமானதும் கூட. ஆனா, அந்த ஜன்னலுக்கு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? அந்த சட்டம் தான் நீங்க போட்டுக்கிற வரையறைகள். அதுல இருந்து நீங்க வெளிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த ஜன்னல விட்டுட்டு நாம வெளிய வந்து ஒரு ஆகாயத்தின் கீழ நின்னுட்டு பார்க்கும்போது, இந்த உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா மாஸ்டர்ஸ்?